அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இரண்டாம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மீண்டும் நடத்த முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. பாகிஸ்தான் அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க மற்றும் ஈரானிய பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. முன்னதாக ஜெனீவாவில் இரண்டாம் சுற்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை சுவிட்சர்லாந்தில் நடத்த ஒப்புக்கொள்ளவில்லை. சென்ற வாரம் அமெரிக்கா மற்றும் ஈரான் குழுக்கள் பாகிஸ்தான் தலைநகரில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தின. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை எதுவும் ஏற்படவில்லை. அப்போதே இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற முயற்சிகள் தொடங்கப்பட்டன. லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது நடத்தி வரும் தாக்குதலை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஈரான் முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தியது. மேலும் ஹாமுஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கு கட்டணம் வசூலித்து அந்த வருவாயை போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிகட்ட பயன்படுத்த வேண்டும் என்பதும் ஈரான் குழுவின் கோரிக்கையாக இருந்தது. யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்துவது மற்றும் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என உத்தரவாதம் அளிப்பது ஆகிய அமெரிக்க குழுவின் கோரிக்கைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் முதல் சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. கடந்த சில ஆண்டுகளாகவே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடுமையான அரசியல் பதற்றம் நிலவி வருகிறது. குறிப்பாக பொருளாதார தடைகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் பாதுகாப்பு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. இந்நிலையில் இரு நாடுகளையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டுவரும் முயற்சியில் பாகிஸ்தான் முக்கிய தூதராக செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இரு நாடுகளும் கொள்கையளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் நாட்டின் தூதர்கள் தெரிவித்துள்ளனர். இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தையில் பின்வரும் முக்கிய அம்சங்கள் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை தளர்த்துதல், ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த சர்வதேச கவலைகளை களைதல், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்ட ஒத்துழைத்தல் ஆகியவை இதில் அடங்கும். அமைதி பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் அது சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் உலகளாவிய அரசியல் சூழலில் நிலவும் பதற்றத்தை குறைக்க உதவும் என்றும் வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் தேதி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.